வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிடெக்னிக் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது என் ஸ்கீமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற ஒரு லேப் வந்து இருக்குது. ஸோ அந்த லேபில் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏற்கனவே என்னென்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது, என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நாங்கள் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து இந்த சேனலில் இருக்குது. இந்த சேனலில் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லேப் எக்ஸஸ் 1 பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லேப் எக்ஸஸ் 1 என்ன அப்படின்னு எதில் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் தான் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிறது பற்றிய ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன, எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னென்ன மெனூஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு ஆப்ஷனும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு ஃபுல் வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வேர்டுனுடைய அந்த வீடியோ, வேர்டு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்குண்டான வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து அதில் நீங்கள் பார்த்து ஃபுல்லாக என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுது, எங்கே இருக்குது, அந்த ஆப்ஷன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சிக்க முடியும். சரியா? நேராகவே நீங்கள் அதை பார்க்காம இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. லேப் எக்ஸஸ் 1 அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ லேப் எக்ஸஸ் 1 என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் லேப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் எக்ஸசைஸ் 1 வேர்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு வந்து சிலபஸில் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து வேர்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படிங்கிற அந்த இதில் தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து செய்ய போகிறோம். ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ப்ரிப்பேர் எ ரிப்போர்ட் ஃப்ரம் த கிவன் பிரிண்டட் டாக்குமெண்ட் ஆஃப் மினிமம் 250 வேர்ட்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின் அப்படின்லாம் கிடையாது. எந்த பிரிண்டட் டாக்குமெண்ட்டாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பிரிண்டட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் வந்து ஒரு 250 வார்த்தைகள் இருக்கிற மாதிரி. யூஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டூல்ஸ், ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர், பேஜ் நம்பர், லைன் ஸ்பேசிங், ஃபாண்ட் அண்ட் இமேஜ். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த பிரிண்டட் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை இந்த ஃபார்மேட்லாம் யூஸ் பண்ணி ஒரு நம்ம ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்கும் ஒரு சில இன்னொன்னெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் அந்த ரிப்போர்ட்டில் இருக்கணும், அந்த ரிப்போர்ட் வந்து எப்படிலாம் இருக்கணும், நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, ரைட்டு, டாப்பு, பாட்டம் எல்லாமே 1.5 இருக்கணும். ஓரியன்டேஷன் வந்து போர்ட்ரேட்டில் இருக்கணும். பேப்பரோட சைஸ் வந்து A4 இருக்கணும். காலம்ஸ் வந்து 2 காலம்ஸ் இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேஜோட பேக்ரவுண்ட் செட்டிங்ஸில் வாட்டர் மார்க் யூஸ் பண்ணியிருக்கணும். பேஜினுடைய கலர் கொடுத்துருக்கணும். பேஜோட பார்டர் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப் செட்டிங், அதில் நம்ம எழுதக்கூடிய டெக்ஸ்ட்டு அண்ட் பேராகிராஃப்லாம் அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதில் எழுதுறதுல டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் சைஸ் 16லையும் சென்டராக இருக்கணும், போல்டு அப்படின்னு இருக்கணும். சப் டைட்டில் ஃபாண்ட், சூட்டபிள் ஃபாண்ட், உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும் அந்த ஃபாண்ட் வந்து ஸ்டைல் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஹெட்டிங்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைஸ் 14 இருக்கணும், லெஃப்ட் அலைனாக இருக்கணும், அண்டர்லைனில் கொடுத்துருக்கணும். சூட்டபிள் ஃபாண்ட் ஃபேஸ், எப்படி ஏதாவது உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் எப்படி வேணும் இருக்கலாம். உள்ள நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெட்டிங் உள்ள கொடுக்கக்கூடிய பாடி ஆஃப் த கண்டென்ட் அது வந்து சைஸ் 12லையும் ஜஸ்டிஃபை ஆகிருக்கணும், 1.5 லைன் ஸ்பேசிங்கில் இருக்கணும். அப்புறம் ஃபாண்ட் வந்து உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்டர் வந்து மேலே செமினார் நேம்னா நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டினுடைய ஹெட்டிங், டாக்குமெண்ட் ஒரு ஹெட்டிங் கொடுத்துருப்பீங்களா, அது பேர், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஸ்டூடெண்டோட பேர், அவங்க ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் அவங்க என்ன பிரான்ச்லாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபூட்டர் கீழே பேஜோட கடைசியில் பேஜ் நம்பர், டேட் அண்ட் டைம்லாம் டிஸ்பிளே ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இன்சர்ட் அப்படிங்கிற மெனுவில் பார்த்தீங்கன்னா பிக்சர் இன்சர்ட் பண்ணியிருக்கணும், ஷேப் இருக்கணும், டேபிள் இருக்கணும், கிளிப் ஆர்ட்லாம் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்ட்ல யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. மினிமம் ஒரு 250 வார்த்தைகள் இருக்கணும். ஸோ இதுதான் எக்ஸசைஸ். கொஷின் வந்து இவ்வளோதான். பட் அந்த கொஷின்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பேஜ் செட்டப் இப்படி இருக்கணும், பேக்ரவுண்ட்லாம் இப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் அந்த பேராகிராஃப்லாம் இந்த மாதிரி சைஸ்ல, இந்த ஃபாண்ட்ல இவ்வளோ சைஸ்ல இந்த மாதிரிலாம் இருக்கணும், ஹெட் 2 ஃபோட்டோ இருக்கணும், இன்சர்ட் இருக்கணும். இதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணியிருக்கணும் அந்த பேஜில் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நான் ஒரு சாம்பிள் சும்மா ஒரு அவுட்புட் வந்து காமிக்கிறேன்.
ஸோ ஒரு இவங்க சொல்லியிருக்கிறத பிரகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாம்பிள் அவுட்புட் காமிச்சிருக்கேன் பாருங்க. டைட் உள்ள பார்த்தீங்கன்னா இமேஜ் இருக்கணும்னு சொன்னாங்க. என்னது என்னென்ன பேஜ் செட்டப் சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப்பு, அதில் பேக்ரவுண்ட்லலாம் கலரு, அதுக்கப்புறம் வாட்டர் மார்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஜுக்கு பார்டர், அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்புறம் ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர்லாம் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் இன்செர்ட், கிளிப் ஆர்ட்டு, ஷேஃப், டேபிள்லாம் இருக்கணும். பாருங்கள் டேபிள் யூஸ் பண்ணியிருக்கு, ஒரு இமேஜ் பிக்சர் இன்செர்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் இதை ஷேப் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ மினிமம் 250 வார்த்தைகள்லாம் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு ஒரு கண்டென்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்கிற பிரகாரம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். ரெடி பண்ணி அவுட்புட் வந்து டாக்குமெண்ட்டில் காமிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் வந்து செய்ய போகிறோம். சரி, ஓகே. இந்த எக்ஸசைஸ் எப்படி வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க முடியும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். எதையும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டீட்டெயிலாக தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக இந்த எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு டவுட்டும் வராமல் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. எப்படி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஒரு வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? வேர்டு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும், பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இங்கே இருக்கும், இல்லைன்னா ஆல் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இல்லை மைக்ரோசாஃப்ட் வேர்டு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்டு வந்து ஓப்பன் ஆகும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அந்த கண்டென்ட் நான் இப்போ எப்படின்னா காமிச்சனோ அதை டைப் பண்ணும் இல்லைங்களா, டைப் பண்ணுற அந்த கண்டென்ட் வந்து நான் அப்படியே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அதை உட்காந்து நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னும் வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போகும். அப்படிங்கிறனால அந்த உள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து ரெடியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த கண்டென்ட்டை இப்போ அந்த பேஜுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கண்டென்ட்டை வந்து இவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இதில் நம்ம வந்து பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது உங்களுக்கு டைப்பில் இருக்காது, நீங்களா ஓனாக கொஞ்சம் டைப் பண்ணிக்கணும். சரிங்களா? இது நான் ஏன்னா காமிச்சிருக்கேன். வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பேஜ் லேஅவுட். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பேஜ் லேஅவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அவங்க சொல்லியிருக்கிற ஃபஸ்ட்டு பேஜ் செட்டப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். அப்போ பேஜ் லேஅவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸு, காலம்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் மார்ஜின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அந்த 1.5 அப்படிங்கிறது இருக்காது. நான் ஏற்கனவே ரெடி பண்ணதுனால உங்களுக்கு டிஸ்பிளே காமிக்குது. கஸ்டம் மார்ஜின் அப்படின்னு போய்க்கோங்க. போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், எல்லாமே 1.5, பாட்டம் 1.5, லெஃப்ட் 1.5, ரைட் 1.5 எல்லாமே கொடுத்துருங்க. சரிங்களா? பாருங்கள், டாப்பு, பாட்டம், லெஃப்ட், ரைட் எல்லாமே 1.5 கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? உங்களுக்கு எல்லா சைடும் வந்து 1.5 செட்டிங் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து போர்ட்ரேட், லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு இருக்கும். போர்ட்ரேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சைஸ், பேப்பரோட சைஸு. சரிங்களா? பேப்பரோட சைஸ், பேப்பர் சைஸை கிளிக் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக A4, டிஃபால்ட்டாக உங்களுக்கு லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை A4 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா இதுலேயே பாருங்கள் காலம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொஷினில் காலம்ஸ் வந்து 2 காலம்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் காலம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரே ஒரு காலம் தான் இப்போ இருக்குது. காலம் அப்படின்னா பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக ஒரே இதுதான் வந்து உங்களுக்கு இருக்குது. இப்போ காலம்ஸ் அப்படிங்கிறதுல என்ன சொல்லுவாங்கன்னா 2 காலம் சொன்னாங்க, அதனால் 2 அப்படின்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆக பிரிஞ்சிருக்கும். முன்னே நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்னாச்சுன்னா உங்களுக்கு 2 காலமாக பிரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பேஜ் டிவைட் 2 காலமாக பிரிச்சுது. அதுக்கப்புறம் பேஜ் பார்டர், இந்த பேஜுக்கு ஒரு பார்டர் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே வாட்டர் மார்க், பேஜ் கலர், பேஜ் பார்டர் அப்படின்னு இருக்கும். பேஜ் பேக்ரவுண்டோட பேஜ் பேக்ரவுண்ட் அப்படிங்கிற இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க், பேஜ் கலர், பேஜ் பார்டர். ஸோ பேஜ் பார்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாக்ஸ், உங்களுக்கு பேஜ் பார்டர்னா பேஜுக்கு ஒரு பார்டர், நம்ம எப்படி பார்டர் போட்டு உள்ளே எழுத போகிறோமோ அந்த மாதிரி பார்டர் செட் பண்ண போகிறோம்.
ஸோ இதில் டிஃபால்ட்டாக நன் அப்படின்னு இருக்கும். நன்னா எந்த ஒரு பார்டரும் இருக்காது. அதில் இங்கே பாக்ஸ் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்டைல் அப்படிங்கிறதுல டிஃபால்ட்டாக ஒரு லைன் போடுற மாதிரி, டாட்டாக வர மாதிரி, சின்ன சின்ன டாட், பெரிய டாட் வர மாதிரி, டேஷ் வர மாதிரி, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதில் இன்னும் வேறு மாதிரி வேணும்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டிசைனாக வேறு மாதிரிலாம் டிசைன்லாம் வரும். அதில் உங்களுக்கு எந்த டிசைன், எந்த பார்டர் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த பார்டர்னுடைய இது டிஸ்பிளே வரும். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்களுக்கு அந்த பார்டர் வந்து செட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்டர். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க, பேஜ் கலர். ஸோ பேஜ் பார்டருக்கு பக்கத்தில் பாருங்கள் பேஜ் கலர் அப்படின்றது. ஸோ இந்த பேஜ் கலர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய கலர்ஸ் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ண உங்களுடைய நீங்கள் அந்த பேஜினுடைய இது கலரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறும். உங்களுக்கு என்ன கலர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரில் வச்சுட்டு கிளிக் பண்ணி விட்டுருங்க அந்த கலரை. உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ உள்ளே இருக்கிற மேட்ரு வந்து இருக்காது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைப் செய்யும்போது எக்ஸசைஸ் செய்யும்போது இருக்காது. நான் வந்து இதை டைப் பண்ணால் லேட் ஆகும் அப்படிங்கிறனால இதை அப்படியே வச்சிருக்கேன். சரிங்களா? நீங்கள் வந்து இங்கே இது இல்லையே நினச்சிக்காதீங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு வரும். உங்களுக்கு அந்த வாட்டர் மார்க் அப்படிங்கிறது எப்படி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே, இந்த வாட்டர் மார்க்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த வேர்டினுடைய வீடியோவில், இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாகவே சொல்லியிருப்போம். என்ன ஏது என்னெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. சரிங்களா? அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். இதில் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறுபடியும் இந்த வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் வாட்டர் மார்க் அப்படின்னு போய்க்கோங்க. போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ அந்த கலர் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேறு கலரை மாற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இந்த கான்ஃபிடென்ஷியல், அது கான்ஃபிடென்ஷியல் தான் வரணும் அப்படின்னு இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு கொடுக்குறதா இருந்தாலும் என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையை தூக்கிட்டு உங்களுக்கு என்ன அந்த இடத்துல டிஸ்பிளே சைடு பேக்ரவுண்டில் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா அது வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். சரிங்களா? இந்த மாதிரி வந்துடும். பேக்ரவுண்ட் வந்துருச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், இனிமேல் இந்த சொன்னதை செஞ்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர் பேஜ் செட்டப் செட் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட் செட்டிங் மாற்றிட்டோம். அடுத்தது டெக்ஸ்ட் பேராகிராஃப். இனிமேல் தான் அந்த மேட்டர் வந்து டைப் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேட்டர் வந்து நீங்கள் இப்போ தான் டைப்பே பண்ண போகிறீங்க. நான் ஏற்கனவே வந்து மேட்டர் டைப் பண்ணால் லேட் ஆகுங்கிறதுக்காக எடுத்து ஏற்கனவே வச்சுட்டேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஹெட்டிங் மாதிரி கொடுக்கலாம். ஹெட்டிங் கொடுக்குறதுக்கு இது ஒரு ஃபேஸ்புக் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் வச்சுக்கிறேன். ஃபேஸ்புக் கொடுத்துட்டு ஸோ இதை என்ன பண்ணணும்னா போல்டு பண்ணணும். சரியா? இதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் சரிங்களா செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் அப்படிங்கிற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் போல்டு இருக்கும். இங்கே சென்டராக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா சென்டராக இருந்தால் தான் ஏன்னா அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இன்சர்ட் பண்ணுறதுல ஒன்று சொல்லியிருந்தாங்க. இன்சர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி இன்சர்ட்லாம் பண்ணணும், பிக்சரு கிளிப் ஆர்ட் ஷேப்லாம் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்காக இந்த ஷேப் இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்று காமிக்கிறேன். இன்சர்ட்டில் போயிட்டு ஷேப் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ரவுண்டு மாதிரி இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆர்டர் சென்ட் பிஹைண்ட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே. இப்போ இதனுடைய சைஸு ஃபாண்ட்டு ஃபேஸ் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எந்த ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டிங் வந்து 16 சைஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் 16 சைஸ் வச்சுக்கலாம். சரிங்க? 16 சைஸ் வந்து ஹெட்டிங் வந்து 16 சைஸ், டைட்டில் வந்து 16 சைஸ் இருக்கணும்னு சொன்னாங்க. அதனால் 16 சைஸு சென்டராகவும் போல்டாகவும் இருக்கணும்னாங்க. இந்த சென்டர் பண்ணிட்டோம், போல்டும் வச்சுட்டோம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் டேபிள்லாம் இன்சர்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் இந்த இதில் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து ஒரு டேபிள் ஃபார்மில் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக டேபிள் இன்சர்ட் பண்ணுவேன். டேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் அப்படின்னு சொல்லி இந்த டேபுக்கு போங்க. அதில் டேபிள் அப்படின்னு சொல்லி இருக்கும். டேபிள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 5 ரோ 2 காலம் மட்டும் போட்டுக்கோங்க, போதும். அதுக்கு மேலே வேண்டாம்.
ஸோ இது சீரியல் நம்பர்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து டைட்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்து இதை உடனே செலக்ட் பண்ணி இப்போ ஹோம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் கொடுத்துருங்க. சென்டர் கொடுத்துட்டு இதை போல்டாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ சீரியல் நம்பர் 1 2 3 4 அப்படின்னு போட்டுக்கோங்க. டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்புக், அடுத்து ரெண்டாவது டைட்டில் ஓனும் ஹிஸ்ட்ரி, அடுத்தது வந்து அதர் திங்ஸ். சும்மா கொடுத்துருக்கிறத வச்சு நான் ரெடி பண்ணேன், இந்த எக்ஸசைஸ் வந்து செஞ்சுருக்கேன். சரிங்களா? அதர் திங்ஸ், அடுத்த அட்வான்டேஜஸ். அவங்க என்ன உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதில் இருக்கிற ஹெட்டிங்க என்ன பண்ணுங்க, ஒரு டேபிள் இருக்கிற மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்குவாங்க. அவ்வளோதான். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு சென்டர் பண்ணிக்கோங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண இதை வேணால் கொஞ்சம் இன்னும் டேபிளை கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க, இழுத்து விட்டுக்கோங்க. இந்த இங்கே வச்சு அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். சரிங்க, இப்போ பாருங்கள் டேபிள் போட்டாச்சு. டேபிளுக்குள்ளே டைப் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது நீ உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டிங், இனி ஃபேஸ்புக் அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங்காக, ஹெட்டிங்க்கு சும்மா நம்பரை வேணால் போட்டுக்கோங்க, 1 ஃபேஸ்புக். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு என்ன பண்ணுங்கள், இதை வந்து போல்டு பண்ணிக்கோங்க. ஹெட்டிங் வந்து எவ்வளோ சைஸில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 சைஸில் இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ 14 சைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் 12 இருக்குது, இதை 14ன்னு மாற்றிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த மேட்டர் வந்து அப்படியே, மேட்டர் வந்து உங்களுக்கு 12 சைஸ் இருக்கணும்னு சொன்னாங்க, அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இது 2, இதுவும் அதே மாதிரி போல்டு பண்ணிவிட்டு இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 சைஸ். அடுத்து அதர் திங்ஸ் அப்படிங்கிறதுலேயே வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அந்த கண்டென்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு என்ன ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எதை பற்றி உங்களுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்களோ அதை வந்து அந்த கண்டென்ட் தான் நீங்கள் இதில் வந்து டைப் பண்ணணும். சரிங்களா? 3. அடுத்தது இது 4 ஓல்டு, இது 14. சரியா? ஓகே, இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 14 அந்த பாடி ஆஃப் த டெக்ஸ்ட். ஓகே, லெஃப்ட் அலைனாக இருக்கணும், அண்டர்லைனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைன் வேணும். அண்டர்லைன் வேணும்னா இங்கே பி, இந்த இடத்துல பாருங்க, போல்டுக்கு பக்கத்தில் ஐ இருக்கு, ஐக்கு பக்கத்தில் யூ இருக்கு. இந்த யூனா அண்டர்லைன். சரிங்களா? யூ அண்டர்லைன். அடுத்த 3வது அண்டர்லைன், 4வது அண்டர்லைன். சரிங்களா? இந்த மாதிரி வந்து அண்டர்லைன் பண்ணிடுங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்ள இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் உள்ள, இப்போ ஃபேஸ்புக் அப்படின்னா என்ன அப்படின்னு இங்கே உள்ள இந்த ஹெட்டிங்க்கு உள்ள டைப் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த டைப் பண்ணியிருக்கிற மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் கேப் வந்து 1.5 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேப் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த எதுவோ அதை வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் பேராகிராஃப் அப்படின்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த லைன் ஸ்பேசிங் அப்படிங்கிற இடத்துல 1.5 அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இது பாருங்க, இப்போ இதுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே தெரியும். இந்த பேராகிராஃபுக்கு இந்த பேராகிராஃபுக்கு பாருங்க கேப். சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்துக்குமே உங்களுக்கு எத்தனை அந்த பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் இருக்கோ எல்லாத்துக்கும் இதே மாதிரி 1.5 செட் பண்ணிடுங்க. சரிங்களா? எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். 1.5 எல்லா கண்டென்ட்டுக்குமே நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணியாச்சு. சொன்ன பிரகாரம் பார்த்தீங்கன்னா பேஜ் செட்டப் பண்ணிட்டோம், பேக்ரவுண்ட்லாம் வாட்டர் மார்க் மாற்றிட்டோம், பேஜ் கலர் கொடுத்துட்டோம், பேஜ் பார்டர் கொடுத்துட்டோம், டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃபில் டைட்டிலுக்கு ஃபாண்ட், டைட்டில், ஹெட்டிங், பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டோம். அடுத்தது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் நம்ம செட் பண்ணோம். சரிங்களா? அடுத்தது ஹெட்டர் அண்டு ஃபூட்டர் வந்து நம்ம செட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல்
இதில் இன்னொன்று சொல்லாம விட்டுட்டேன். இதில் நீங்கள் நம்ம பேராகிராஃப் டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃபில் ஒரு முன்ன பின்ன இருக்கும். பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக இந்த மாதிரி வரும். நீங்கள் டைப் பண்ணும்போது அந்த மாதிரி தான் வந்திருக்கும். சரிங்களா? அதை வந்து என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ஜஸ்டிஃபைல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாடி ஆஃப் த டெக்ஸ்ட் வந்து 12 சைஸில் இருக்கணும். 12 சைஸ் தான் வச்சிருக்கிறேன். அதே மாதிரி 1.5 லைன் ஸ்பேஸ் சொன்னாங்க. 1.5 லைன் ஸ்பேஸ் வச்சுட்டோம். ஜஸ்டிஃபையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்டிஃபை அப்படிங்கிறத என்ன பண்ணுங்க, இந்த பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அந்த பேராகிராஃபில் ஏதோ ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது லெஃப்ட் அலைன்மெண்ட், அடுத்தது சென்டர் அலைன்மெண்ட், அடுத்து லெஃப்ட் அலைன்மெண்ட், அடுத்தது ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். சரிங்களா? இந்த ஜஸ்டிஃபை பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடும் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இருக்கும். இதில் பாருங்க லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. கோடு நம்ம லைன் போட்டால் அப்படியே லைன் கரெக்டாக வரும். இதே ரைட் சைடில் நீங்கள் லைன் போட்டிங்கன்னா மாறி 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 வரும். ஸோ அந்த பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்காது. அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க, ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருப்பாங்க. ஜஸ்டிஃபை. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வித்தியாசம் பாருங்கள், நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் இந்த கோடு போட்டாலும் ஒரே மாதிரி லைன் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த பேராகிராஃப் இருந்தாலும் அந்த பேராகிராஃபில் வச்சுட்டு ஜஸ்டிஃபை அப்படின்னு கொடுங்க. சரியா? ஓகே. இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பேராகிராஃப் முடிஞ்சது. அடுத்தது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். இன்சர்ட் அப்படிங்கிற மெனுவுக்கு போய்க்கோங்க. இன்சர்ட் மெனுவில் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். ஹெட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஹெட்டிங்கில் என்னென்ன இருக்கணும்னு சொன்னாங்கன்னா, செமினாரோட பேர் இருக்கணும், ஸ்டூடெண்டோட பேர் இருக்கணும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் பிரான்ச் பேர் இருக்கணும். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 பிளாங்க். இப்போ செமினாரோட பேர் ஒரு இதாகவும், நேமும் ரெஜிஸ்டர் நம்பர் ஒன்றாகவும், டிபார்ட்மெண்ட் ஒன்றாகவும் வச்சுக்கோங்க. 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அப்போ 3 பார்ட்டாக இருக்கிற மாதிரி இதில் இங்கே ஸ்லைட் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்கும். இது 3 பார்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 பார்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டைப் டெக்ஸ்ட் அப்படின்னு 3 வந்திருக்கும். டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது இதுக்குள்ளே வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல என்னது ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்கே டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறதுல ஸ்டூடெண்டோட பேர், உங்கள் பேர் என்னவோ அந்த பேரை டைப் பண்ணிக்கோங்க. பேர், அதுக்கப்புறம் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட்டோட பேர் என்னவோ அந்த டிபார்ட்மெண்ட். சரிங்களா? அவ்வளோதான். டைப் பண்ணி எஸ்கேப் அடிங்க. இப்போ வந்துருச்சு. ஹெட்டிங் வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட்டு மறுபடியும் இப்போ ஃபூட்டர். மறுபடியும் அதே இன்சர்ட் மெனு போங்க. ஃபூட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபூட்டரில் என்ன சொன்னாங்கன்னா பேஜ் நம்பர் வரணும், டேட் டைம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ 2 மட்டும் இருந்தால் போதும். ஸோ அது இங்கே அந்த மாதிரி 2 மட்டும் இருக்கிற மாதிரி பாரு. பேஜ் இதுலேயே வந்துருச்சு, பேஜ் நம்பர் வர மாதிரி. இங்கே டைப் டெக்ஸ்ட் அந்த இடத்துல நம்ம டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இந்த டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க கீழே பேஜ் நம்பர் வந்துருச்சு. டைப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல உள்ள கிளிக் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன சொன்னாங்க, டேட் அண்ட் டைமும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி வரணும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இந்த மெனுவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹெட்டர் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும், பேஜ் நம்பர் இருக்கும், அடுத்தது டேட் அண்ட் டைம் அப்படின்னு இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, டேட்டும் டைமும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி சொன்னாங்க. ஸோ டேட்டு டைம் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இதில் பாருங்கள் இந்த டேட்டு டைம். ஸோ டேட்டும் இருக்குது, அதே மாதிரி டைமும் இருக்குது. செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல டேட் அண்ட் டைம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்துடும். சரிங்களா? இப்போ எஸ்கேப் படிச்சிருங்க. சரியா? அவ்வளோதாங்க எக்ஸசைஸு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். டைப் பண்ணுறது மட்டும் டைமிங் ஆகும் அப்படிங்கிறனால நான் ஏற்கனவே வச்சுக்கிட்டேன். டைப் பண்ணியே ரெடியாக வச்சு உங்களுக்கு வந்து சொன்னேன். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். சரிங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு எல்லாமே வந்திருக்கும். பேஜ் செட்டப் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். பேக்ரவுண்ட் வந்து வாட்டர் மார்க் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பேஜ் கலர் மாற்றணும், பேஜ் பார்டர் மாற்றிட்டோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் பேராகிராஃப் செட்டிங்கில் டைட்டில் வந்து 16 சைஸ் இருக்கணும். நாங்கள் பாருங்கள் ஃபேஸ்புக் அப்படிங்கிறது 16 சைஸில் இருக்குது. அது சென்டராக இருக்கணும்னாங்க, அதே மாதிரி போல்டாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 14 சைஸில் இருக்கணும்னாங்க, நம்ம 14 சைஸ் வச்சுருக்கோம். அதே மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட் அண்டர்லைனாக இருக்கணும், அதுவும் செட் பண்ணிட்டோம். அதே மாதிரி பாடி ஆஃப் டெக்ஸ்ட் 12 சைஸ் இருக்கணும்னாங்க, 12 சைஸ் இருக்குது. ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கணும்னாங்க, ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம். லைன் ஸ்பேஸ் 1.5 இருக்கணும்னாங்க, எல்லாமே கொடுத்துட்டோம். அப்புறம் ஹெட் அண்ட் ஃபூட்டர் வந்து எப்படின்னு சொல்லி செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இன்சர்ட்டில் பிக்சர் இன்சர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ பிக்சர் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிக்சர் வந்து இன்சர்ட் பண்ணிங்க. சப்போஸ் ஃபேஸ்புக் நீங்கள் ஏதாவது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஃபேஸ்புக்கோட எம்பளம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எப்படி இன்சர்ட் பண்ணுறதுனா இன்சர்ட் அப்படிங்கிற மெனுவுக்கு போங்க, பிக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே வந்து ஃபேஸ்புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் பிக்சரு. ஸோ அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிறத
போட்டுருங்க, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ பிக்சர் இன்சர்ட் பண்ணோம், டேபிள் இன்சர்ட் பண்ணோம், சேவ் போட்டோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாமே நம்ம இதில் வந்து போட்டுட்டோம். சரிங்களா? அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பேஜ் வந்து டிசைன் பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பட் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வேர்ட்னா என்ன அப்படிங்கிற நாங்கள் போட்டுக்கிற அந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த தியரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து யூனிட் 2 தியரி, யூனிட் 2 வேர்ட் ப்ராசஸிங் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ வந்து இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வந்து ஷேர் பண்ணி விடுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வந்து தெளிவாக ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த லேப் எக்ஸசைஸ் 1 வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த எக்ஸசைஸ் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட் இயர் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் வந்து இந்த சேனலில் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். சரிங்களா? அதை பார்த்து நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.